எண்ணத்தான் நினைத்தான் எட்டய புறத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எட்டய புறத்தான் மகாகவி பாரதி அன்றே கூறினான், வைய தலைமை கொள்ளுங்கள், வைய தலைமை கொள்ளுங்கள், பெரிதினும் பெரிது கேளுங்கள், பெரிதினும் பெரிது கேளுங்கள் என்று. இவை அனைத்தும் இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு மிகப்பெரிய அட்டாட்சி. மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்பதெல்லாம் அன்றைய காலம். அவை அனைத்தும் பழைய நெறிகள். ஆனால் இன்றோ மக்கள் எவ்வளியோ ஆட்சி அவ்வளி என்பதுதான் புதிய நெறியாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படும் ஆட்சிதான் இன்றைய சமூகத்தில் நிலவி வருகிறது என்று கூறலாம். பல்வேறு புது கவிஞர்கள் யார் தலைவன் என்று தெரியாமல், யாரை தலைவனாக்க வேண்டும் என்று தெரியாமல் எல்லாம் அறியாமையில் பிதற்றிக் கொண்டு கவி எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்துணை பேரும் அறியாமையில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். விழிப்புணர்வு பெற்ற என்னுடைய இளைய சமுதாயம் வீறு கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைய சூழல் இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வு, அரசியல் வளர்ச்சி என்று நான் கூறுவேன். ஏனென்றால் ஒரு மனிதன் அவனுடைய பரந்துபட்ட பார்வையினால் இந்த சமூகத்தையே வாழ வைக்கிறான் என்றால் அது எத்துணை நுணுக்கமான சிந்தனைக்குரிய விடயம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அரசியல் அன்றெல்லாம் மன்னன், அவனுடைய மகன் வழி, பேரன் என்று தலைமுறை தலைமுறையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இன்று அரசியல் தேர்தல் என்ற ஒரு ஒற்றை வார்த்தையால் மக்கள் அத்துணை பேருக்கும் விழிப்புணர்வடைய செய்து உங்களுக்கான தலைவனை, உங்களுக்கான பிரதிநிதியை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான பொறுப்பு நம்முடைய இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கடமையாக திகழ்கிறது. அதை அத்துணை பணியையும் நல்ல கல்வியில் தேர்ந்த, விழிப்புணர்வு பெற்ற, பகுத்தறிவாக இருக்கக்கூடிய இன்றைய சமுதாயம் தெளிவாக ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அரசியல் என்பதை நாம் புரட்டி பார்க்கும் போது மிகப்பெரிய வரலாறு அதற்கு உண்டு. அம்பேத்கர் தொடங்கி சட்டங்கள் இயற்றப்பட்டு இன்றளவும் நம்முடைய அரசியல் எங்கோ ஒரு மூலையில் சிதறிக்கொண்டிருந்தாலும் அவற்றை அனைத்தும் ஒன்று சேர்த்து நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய பிரதிநிதியை தேர்வு செய்து அந்த இன்னல்களை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். வளரும் சமுதாயத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாததாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மாற்றத்தை எவராலும் மறுக்க இயலாது. நாம் அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு தலைமுறையும் இளைய சமுதாயத்தை நம்பிதான் இருக்கிறது. இளைஞர்களே, நாளைய சமுதாய மேடை நம்மளை போன்ற இளைஞர் படைக்கு தான் சொந்தமாக வேண்டும் என்று கூறி நம்மளுடைய இந்த அரசியல் வளர்ச்சியானது இன்னும் பரந்துபட்ட பார்வையில் இருக்க வேண்டும். அனைவரும் விழித்திருங்கள், வீறு கொண்டு எழுங்கள். வளமான சமுதாயம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனை யாராலும் மறுக்க இயலாது. அதனால் அரசியல் இன்றைய சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தோழி, தோழமைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அரசியலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்வில் ஈடுபட்டுவிடும் என்று லெனின் அவர்கள் அன்றே கூறியிருக்கிறார். அதனால் இன்று இருக்கக்கூடிய அரசியலில் உள்ள அத்துணை குறைகளையும் தோழி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இவை அத்துணையும் யார் கையில் இருக்கிறது? இளைஞர்கள், மக்களாகிய நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. இன்று மேடையில் பேசிய நீங்கள் தேர்தல் தினத்தன்று உங்களுடைய ஊரிலோ உங்களுடைய குடும்பத்திலோ இந்த சமுதாயத்திற்கான பகுத்தறிவு சிந்தனையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த அறியாமையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று உங்களுடைய கல்வியின் ஆயுதத்தால் நீங்கள் அத்துணை பேருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இவை அனைத்தையும் நீங்கள் அங்கு செயலில் செய்யாமல் இங்கு பேச்சில் பேசுவது எனக்கு ஏதோ சரியாகப்படவில்லை. அதனால் அரசியல் என்பது குறைந்து கொண்டு வருகிறது என்று தோழி கூறியிருக்கிறாள். அவை அனைத்திற்கும் நாம் தான் காரணம் என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். விழிப்புணர்வு பெற வேண்டும். மக்களை நீங்கள் விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும். மிகப்பெரிய ஆயுதம் கல்வி என்பது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி.